ஏற்கனவே ஃபில்டர் பண்ணிட்டீங்க. இப்போ 1வதுலேருந்து ஒருத்தன் 12வது வரைக்கும் படிக்கிறான்னா 12ஆம் வகுப்பு வரைக்கும் முடிச்சுட்டு அவன் மார்க் வாங்குறான் இல்லையா, அந்த மார்க் எதுக்குமே பயன்படாது. இன்ஜினியரிங் போறியா, ஜேஇ சரி, மெடிசன் போறியா, நீட் எழுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனுக்கு ஏதாவது போறியா, கியூட் எழுது. எத்தனை தேர்வு தான் அவன் 12வது வரைக்கும் படித்த அவனுடைய வேல்யூ என்ன? இப்போ ஒன்று பண்ணுங்க, 10ஆம் வகுப்பு முடிச்சிருங்க, 12ஆம் வகுப்பு நீங்களே கோச்சிங் சென்டர் நடத்துங்கன்றாங்க கவர்மெண்ட்டே. இல்லை அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அது பிரைவேட்டாக நடக்குது, கவர்மெண்ட்டே நடத்துருங்கன்னு. +1 +2 எடுத்துருங்க. +1 +2 எடுத்துட்டு நேரடியாகவே அரசு பள்ளியிலையோ நீ நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளியிலையோ நீங்கள் வந்து +1 +2 நீ இன்ஜினியரிங் போறியா 2 வருஷம் ஜேஇ படி, நீ மெடிசன் போறியா 2 வருஷம் நீட்டு படி அப்படின்னு கொண்டு வந்துட்டு போங்க. எத்தனை தான் ஒரு மாணவன் படிப்பான். அப்போ நீங்கள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தப்பிச்சு வந்துட்டான். இந்த உயர்கல்வியில் ஒரு போடுன்னு போட்டிங்க. பட் உயர்கல்வியில் போட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா அதுலேயும் தப்பிச்சு வர்றான். அடுத்து வந்து போடு 3 மொழியை கொள்கை வந்து நீ +2 நீ வரக்கூடாது, நீ உடனே நாங்கள் 5ஆப்லேயே ஃபில்டர் பண்ணுறோம். அதான் நோக்கம் உங்களுக்கு. ஓகே. இப்போ அதுக்கு தான் இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லா கட்சிகளும் எதிர்த்து போகிறாங்க.